பட்டப்பகலில் பயங்கரம். கேரளாவில் குறைந்தது 10,000 70,000 மதிப்புள்ள பொருள் காங்க இன்னும் படிச்சு கண்ணு வராது. ஒத்த கையை வெட்டி இருக்கும். பாவம் அந்த பையன் ஒரு ஒன்றும் தெரியாது நமக்கு. சரி பாப்போம். என்னம்மா நீ என்ன இது வேற ஒன்றும் இல்லம்மா, சும்மா படிச்சுட்டு இருக்கேன். அந்த கேரளாவில் ஒரு பேர் பேக்கு தொலைஞ்சு வச்சான். ஐயோ அவன் சம்பளைக்கு என்ன பாடுபட்டிருப்பான். அதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொடுமையெல்லாம் கேட்க பொண்ணு பார்க்க உள்ள போனான். அந்த பொண்ணு காப்பி பண்ண வந்துச்சு. காப்பி பண்ணி கொடுத்த உடனே பழக்கம் பிடிச்சிருந்து சொல்லிட்டான். சரி பயப்பிள்ள பிடிச்சிக்கிட்டு நான் போகிட்டு பையன் நானும் உள்ள போய் பார்த்தா ஒரு நீச்சக்காரன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பிடிக்கிற ஒழுக்குன்ட்டு நானும் பையன் நவண்டு வந்துட்டேன். அதான் இதத்த பேச நீ கொஞ்சம் யோசிச்சு புத்திமதி சொல்லிருக்க வேண்டியதானே. என்னமா அப்படி சொல்லிட்டேன்? நான் நாட்டம் இல்ல, நான் சும்மா விடுவேன். நானும் பையா போய் விசாரிச்சு பார்த்தேன். அந்த காப்பி கொண்டு வந்தது அந்த அவனோட அம்மையா. மாமியாரி பிடிச்சுன்னு சொன்னா எந்த ஏன் சும்மா இருப்பான். அதான் 60 ஓடியாதான் அதை தப்பிச்ச ஒரு ஓடியான்னு சொன்னா அண்ணனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேன். அண்ணனுக்கு ஜாதகத்தை தோசை ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம்ல. ஆமா இவனுக்கு தோசை சட்னி இட்லி எல்லாம் வருது. பொண்ணு பார்க்க சொன்னா அம்மையே பொண்ணு பார்க்க இவன் என்னன்னு ஒரு பொண்ணு பார்த்து கேட்டா ஆமா என்ன மாதிரி ஒரு படியில உள்ள ஒரு பெண்ணையாவது பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அப்பதான் ஒரே கழிச்சு நீ நம்ம அடிவத்துல கை வச்சுட்ட கூடுதல ஏதாவது பெண்ணுக்கான பார்ப்போம் கெட்டி வைப்போம். காலங்களுக்கு போவாங்க அவர் வேற யாராவும் சோதாரி சேர்த்து சோத்த வைக்க போறியா? அதான் அந்த பேரை நான் கூட்டி சேர்ந்து அழையமல. இது எனக்கு தேவைதான். முத சோத்தவை அதுக்கு பேர மரியாதையா பேசுறேன். அதான் தங்கச்சியை கட்டி கொடுத்தமா கையை நினைச்சமான் இருக்கணும். இப்படி சோத்துக்கெல்லாம் வந்து கிடக்க தெரியுமா? இதெல்லாம் என் தலை விதி. அவன் வர நேரம் ஆகும். ஸ்டேஷன்ல என்னெல்லாம் பண்ண தெரியுமா? இன்னைக்கு காலையில கஞ்சா வைக்கிற ஒரு பிள்ளைய கூட்டு வந்தோம். அந்த பிள்ளைகிட்ட கஞ்சா வாங்கி போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுதான் தெரியுமா? ஆடுனா குத்தாட்டம் ஆடுதான். கைய பிடிச்சி இழுக்கா, இடுப்பை பிடிச்சி ஆடுனா, இடையில கிசு கொடுக்கா. கல்யாணம் பையன் பக்கத்துல இருக்கவங்க பார்க்க மாட்டேக்கானே. என் தங்கச்சியை கட்டி குடிச்சிட்டு என்ன சொன்னா நான் பார்க்க வச்சிருக்கேன். நல்ல பாட்டு விட்டாச்சு. பயிர் வேற நிறைஞ்சிட்டு நம்ம கிளம்புவோம்.